أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين إنا جعلناه قرآنا عربيا لعلكم تعقلون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுக்ரூஃபுடைய முன்னுரையை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இப்போது அல்லாஹ் தஆலா குறைஷி மக்களுடைய விமர்சனங்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே பதிலடி கொடுக்கின்றான். முதல் 8 வசனங்களை 8 வசனங்களுடைய தர்ஜுமாவை இன்ஷா அல்லாஹ் நாம் முதலில் பார்க்க வேண்டும். இதில் அல்லாஹ் தஆலா குறைஷிகள் பேசிய ஒரு விஷயத்திற்கு சூராவினுடைய துவக்கத்திலேயே பதிலடி கொடுக்கின்றான். அவர்கள் பேசிய விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தஅவா பணியை முழு வீச்சோடு செய்து கொண்டிருந்த நேரத்தில் குறைஷி மக்களுடைய ஆழ்மனம் சொல்லியது அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை ஏற்க மறுத்தது அவர்களுடைய உள்ளம். இந்த நேரத்தில் அவர்கள் வகை வகையாக பேசினார்கள். அப்படிப்பட்ட பேச்சினுடைய உச்சகட்டமான ஒரு பேச்சு தான், ஏன் அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு சட்டத்தை இறக்கி, குர்ஆனை இறக்கி, நபிமார்களை இறக்கி, இம்மை மறுமை, இதெல்லாம் என்ன கான்செப்ட்? இந்த கான்செப்ட், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் தேவையே இல்லையே. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரூலை மாற்றிக்க மாட்டானா, அல்லாஹ் தஆலா அப்படியே விட்டுற மாட்டானா என்று அவர்கள் பேசினார்கள். இன்றும் இருக்கக்கூடிய அரபுகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களை விடவும் மோசமான அடிப்படையில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லோரையும் சொல்லவில்லை. ஒரு சில விஷயத்தை நீங்கள் காணும் போது அது பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த இறந்த ஊரில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் தடங்களை பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சின்னங்களை கண்கூடாக பார்க்கிறார்கள். அவர்கள் சென்ற இடம், அவர்கள் அமர்ந்த இடம், அவர்கள் இருந்த இடம் என்று ஒவ்வொரு இடங்களை பார்த்ததற்கு பின்பும் அவர்களுடைய வாழ்வியலை பாருங்கள். உலகத்தில் மற்ற இடங்களில் நடக்காத அநியாயங்கள் கூட சர்வசாதாரணமாக இன்று அங்கு நடந்து கொண்டிருப்பதை நம்மால் புரிய முடிகின்றது. இது அவர்களுடைய மமதை. இன்று மட்டுமல்ல, அன்றும் அவர்களுடைய திமிர், அவர்களுடைய அந்த செருக்கு அப்படித்தான் இருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த விஷயம். ஏன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? இதெல்லாம் தேவையே இல்லையே. நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாமே, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழலாமே. இம்மை மறுமை, நபி, குர்ஆன், ஹதீஸ், என்ன இதெல்லாம் என்று அவர்கள் பேசினார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா பதிலடி கொடுக்கிறான். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய உபதேசம் கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குவதை நிறுத்திக் கொள்வானா? அல்லது நபிமார்களை அனுப்புவதை நிறுத்திக் கொள்வானா? அல்லது வேதங்கள் இறக்குவதை நிறுத்திக் கொள்வானா? இறைவனின் புறத்திலிருந்து எந்த அட்வைஸ், எந்த உபதேசம் சமூக மக்களுக்கு போய் சேர வேண்டுமோ அதை அல்லாஹ் தஆலா நிறுத்திக் கொள்வானா? எதையும் நிறுத்த மாட்டான். உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா பிரச்சனையா வச்சுக்கோங்க. ஆனா தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? அல்லாஹ் இப்படி பண்ணணும் நீங்க ஒரு பட்டியலை போடுறீங்கல்ல. ஆனா அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களுக்கு அட்வைஸை கொடுத்துக்கிட்டே இருப்பான், உங்களுக்கு உபதேசங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான், நபிமார்களை அனுப்பிக்கிட்டே இருப்பான், வேதங்களை இறக்கிக்கிட்டே இருப்பான். அந்த நபி வேதங்களில் இருந்து விஷயங்களை எடுத்து மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு கட்டம் வரும்போது அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, எந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அத்துமீறுகிறார்களோ, அநியாயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்களோ அவர்களை அழித்து விடுவான். இது உங்களுக்கு ஏற்கனவே சான்று இருக்குது. இப்போ ஏற்கனவே ஃபிரௌனை நீங்க பார்த்திருக்கிறீங்க, சமூதை நீங்க பார்த்திருக்கிறீங்க, அதே போன்ற ஆதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், இப்படி ஒவ்வொரு சமூகமாக நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லாஹுடைய அஜெண்டா என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
நபிமார்களை அனுப்புவான், வேதங்களை கொடுப்பான், நீங்கள் திருந்துவதற்கான ஒரு அவகாசத்தையும் கொடுப்பான். அதுக்குள்ளாக நீங்க உங்களை மாற்றிக்கணுமே தவிர அல்லாஹுடைய அஜெண்டா ஏன் இப்படி, ஏன் இந்த மாதிரி, எதுக்கு இப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவகாசம் வரும்போது அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். இதற்கான சான்று ஏற்கனவே முன்னால் உங்களுக்கு சென்றிருக்கிறது. பல சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்க மேலேயும் நடக்கும் என்பதை அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்றான். அதை முதலாவதாகவே அல்லாஹ் பேசுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாமீம் வல் கிதாபில் முபீன். தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. இந்த குர்ஆன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெளிவு சார்ந்தது. இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை, எந்த குளறுபடியும் இல்லை, எந்த இசைகளும் இல்லை. வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபிய்யா, இந்த குர்ஆனை அரபு மொழியில் நாம் ஆக்கியிருப்பதனுடைய காரணம் லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக. குறைஷ் மக்களை பார்த்து நேரடியாக அல்லாஹ் பேசுகின்றான். நீங்கள் தெளிவாக அறிவு சார்ந்து புரிய வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய மொழியிலேயே அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். மேலும் வஇன்னஹு ஃபீ உம்மில் கிதாபி லதைனா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உம்முல் கிதாப் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இந்த குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆனில் என்ன விஷயமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ இது ஒட்டுமொத்தமும் உம்முல் கிதாபில் இருக்கு. நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கிதாப் இருக்கு, அந்த கிதாபில் இது இருக்கு. லஅலியுன் ஹகீம், அது உயர்வானதும் ஹக்கீம் ஞானம் நிறைந்ததுமாகும் அந்த வேதம். சொல்லி அல்லாஹ் பேசுறான். அஃப நல்ரிபு அன்குமு திக்ர ஸஃஹா அன் குன்தும் கௌமம் முஸ்ரிஃபீன். அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் நீங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதினால் அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய உபதேசத்தை நிறுத்திக் கொள்வானா என்ன? அஃப நல்ரிபு அன்குமு திக்ர ஸஃஹா, அல்லாஹு தஆலா ஒரு அஜெண்டாவை வச்சிட்டு இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பியதிலிருந்து அவர்களை படைப்பதற்கு முன்னதாகவே மனிதர்களை ஏன் படைக்கப் போகின்றோம் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் உலகம் துவங்கியது. உலகம் இப்படித்தான் முடியும். உலகம் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றாமல் விட மாட்டான். இப்படி அல்லாஹ் தஆலா அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய உபதேசத்தை நிறுத்திக் கொள்வானா? அன்குன்தும் கௌமம் முஸ்ரிஃபீன், நீங்கள் அநீதர்களாக இருக்கிறீர்கள் என்பதனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய அஜெண்டாவை மாற்றிக்கொள்வானா என்ன? அது மாற்ற மாட்டான். மாற்றமாக வகம் அர்சல்னா மின் நபிய்யின் ஃபில் அவ்வலீன், இதற்கு முன்னாலும் எண்ணற்ற நபிமார்களை அவன் அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தான். நாம் அனுப்பி கொண்டே இருந்தோம் எண்ணற்ற நபிமார்களை. அதில் இறுதியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் வந்திருக்கிறார்கள். நீங்க உங்கள் நிலையை மாற்றிக்கணும். உங்களுடைய இந்த கேவலமான விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் மாற்ற மாட்டான். சொல்லி அல்லாஹ் பேசுறான். வமா யஅதீஹிம் மின் நபிய்யின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். இதற்கு முன்னால் நாம் அனுப்பிய ஒவ்வொரு நபிமார்களையும் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். சமூது கூட்டமாக இருக்கட்டும், ஆது கூட்டமாக இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமாக இருக்கட்டும், கப்பலை கட்டி கொண்டிருந்தார்கள். வருபவர்கள் செல்பவர்கள் எல்லாம் அதை பார்த்து சிரித்தார்கள். நபிமார்களை ஏளனம் செய்து கொண்டுதான் இதற்கு முன்னால் இருந்தவர்களும் இருந்தார்கள். எத்தனை நபிமார்களை நாம் அனுப்பினோமோ அத்தனை நபிமார்களும் அழிக்கப்பட்ட சமூகங்கள் அத்தனை நபிமார்களையும் பார்த்து சிரிக்கலானார்கள், பரிகாசம் செய்தார்கள், பரிகேசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது நாம் என்ன செஞ்சோம்? ஃபஅஹ்லக்னா அஷத்த மின்ஹும் பத்ஷா, அவர்களை கடுமையான பிடியாக பிடித்து அவர்களை அழித்துவிட்டோம். இதுதான் என்னுடைய அஜெண்டா. இப்படிதான் நடக்கும். நீங்க உங்க நடத்தையை மாற்றணுமே தவிர அல்லாஹ் அவனுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள மாட்டான். ஏன் மாற்றிக்கொள்ள மாட்டான் என்று கேட்கக்கூடிய தகுதியோ அருகதையோ இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. அவன் படைப்பாளன். நீங்கள் அவனுடைய அடிமைகள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவன் சொன்னதை கேட்கறது தான் அடிமையினுடைய வேலையை தவிர எஜமானனை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாரும் இந்த உலகத்தில் இன்று வரை படைக்கப்படவில்லை. ஃபஅஹ்லக்னா அஷத்த மின்ஹும் பத்ஷா, கடினமான கடுமையாக பிடியாக பிடித்து நாம் அவர்களை அழித்து விட்டோம்.
வமல்லா மஸலுல் அவ்வலீன், ஏற்கனவே இந்த உதாரணங்கள் உங்களுக்கு கடந்திருக்கின்றது, சென்று இருக்கின்றது. அப்படி என்றால் அல்லாஹ் என்ன சொல்ல வரா? ஏற்கனவே உதாரணம் போயிருக்கு, நீங்க உங்களை மாத்திக்குங்க. உங்களை நீங்கள் மாற்றவில்லையானால் உங்களுக்கும் இதே நிலைதான். நீங்கள் குறைஷிகளாக இருங்கள், உயர்ந்த வம்சமாக இருங்கள், நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அரபுகள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், எப்படி வேணா நீங்க இருந்துக்குங்க. ஆனால் நான் கொடுக்கக்கூடிய அஜெண்டாவின்படி நீங்கள் வரவில்லையானால் நான் என்ன மாற்றிக்க மாட்டேன், உங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு அவகாசம் கொடுப்பேன். அதற்கு பின்னால் நீங்கள் திருந்தாத பட்சத்தில் உங்களை அழித்து விடுவேன் என்று அல்லாஹு தாலா இந்த 8 வசனங்களில் பேசி முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்களை தொடர்ச்சியாக நாம் காணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானார். சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.